டைரக்டர் பா ரஞ்சித் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டைரக்டராக பார்க்க வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய டைரக்ஷனில் இப்போ நிறைய படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தங்களான் படம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா பா ரஞ்சித்தோட சினிமாட்டிக் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து குரல் கொடுக்குற மாதிரி கதைகள் தான் வந்து அவருடைய படங்களில் வந்து இருக்கும். அவர் படங்களும் அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதக்கூடிய புக்ஸாக இருக்கட்டும், இந்த நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த ட்விட்டர் பக்கத்தில் அவர் சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ளவன்னு வந்து சொல்லலாம். ஓகேவா, அவரை அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து பாராட்டுறேன். அப்படி இருந்தாலுமே அப்படிப்பட்ட டைரக்டர் மேலே ஏன் மக்கள் வந்து கேஸ் கொடுக்கணும்? ஒரு பர்டிகுலர் நபர் வந்து கேஸ் வந்து போட்டிருக்காரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதுக்காக அவர் மேலே கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பின்னாடி நடந்திருக்க ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசினாலுமே சினிமாவுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதனால தான் நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த இஷ்யூ எப்போ கிளம்பிச்சு பார்த்திங்க அப்படின்னா பா ரஞ்சித் 20 ஏப்ரலில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் போட்டதுலேருந்து தான் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுது. என்ன அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நாங்குநேரி, ஸோ நாங்குநேரி பக்கத்தில் இந்த வாகைக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒருத்தரை வந்து ஒரு 6 பேர் அந்த கும்பல் வந்து வெட்டி கொண்டாங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே வந்து இருக்கிறாங்க. திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு வந்து அவர் போயிருக்காரு. அந்த போகக்கூடிய அந்த வழியில் வந்து அவரை வெட்டி போட்டிருக்காங்க. அதை வெட்டினதுக்கான முக்கியமான காரணங்கள்னு பார்க்கும்போது அதாவது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து இருந்திருக்கு, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனையில் முன்விரோதம் காரணமாக தான் வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் மேஜர் காரணம் இதுதான் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே அவங்க வந்து நியூஸும் சரி, மீடியாலையும் சரி, பேப்பர்லையும் சரி எதுவுமே வந்து போட்டு உடைக்கலை. அப்படி இருக்கும்போது இவர் பா ரஞ்சித் என்ன பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா அவரோட ட்விட்டர் பேஜில் இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களை வந்து அவங்க மேலே வந்து வன்கொடுமை சட்டம் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து நிதி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, இப்போ இதில் என்னவா இருக்குது, இவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவங்க கொலை பண்ணாங்க, அதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு டைரக்டராக ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான நார்மல் எவிடன்ஸ் கூட இல்லாமல் இப்படி வந்து ஓப்பனாக ஒரு பெரிய ஒரு ஆள் ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு அப்படின்னும்போது அது சாதாரண விஷயமா எப்படி வந்து இருக்கும்? எத்தனை பேர் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, டேக் பண்ணியிருப்பாங்க. இது நார்மலாக இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், இந்த நியூஸை பற்றி ரொம்ப பெரிய விஷயங்கள் மேஜராக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து எந்த நியூஸுமே இன்னும் வெளிவரல. ஓகேவா, அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து இவர் மென்ஷன் பண்ண விஷயம் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா அந்த வெட்டி கொல்லப்பட்டவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அது வந்து கீழ் ஜாதிக்காரராக இருந்து வெட்டினவங்க வந்து ஒரு மேல் ஜாதிக்காரங்களாக வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து இவர் வந்து அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கள வந்து போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காருன்னும் போது இது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கேஸ் என்ன போட்டிருக்காங்க சொல்கிறேன்ல கேளுங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து இப்போ தான் வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் கேளுங்க. எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் மொட்டையாக வந்து அவர் வந்து பேஜில் வந்து போட்டிருக்காரு, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்குமுறை வந்து பயங்கரமாக வந்து ஏற்படும். அதனால் பா ரஞ்சித் மேலே இந்த மாதிரி ட்விட்டர் போஸ்ட் போட்டதுனால அவரை வந்து வன்மையாக நான் வந்து கண்டிக்கிறேன், அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து நான் பார்த்ததுலேருந்து ட்விட்டர் பேஜில் போய் தேடி பார்த்தேன், அந்த போஸ்ட் வந்து இல்லை. மேபி அவர் வந்து டெலீட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. நான் இப்போ இந்த நியூஸ் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் யோசிச்சு வச்சு பார்க்கும்போது பா ரஞ்சித் ஏன் வந்து இப்படி சொல்லணும்? ஓகேவா, இப்போ நானே வந்து இந்த விஷயத்தை கண்டிக்கிறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்றது கூட தெரியாமல் இந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து தப்பு தான். ஏன்னா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடின்னு எடுத்துட்டிங்கனாலே எல்லாருமே வந்து எத்தனை நியூஸாக இருந்தாலும் சரி எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த ஜாதி பிரச்சனை தான் அந்த ஊர் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாரி செல்வராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு படம் எடுத்திருந்தார். இப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து சொல்லும்போது வந்து திருநெல்வேலி இந்த ஏரியா அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாங்குநேரியில் வந்து இப்போ போன இயர் வந்து ஒரு இஷ்யூ வந்து நடந்துச்சு, ஒரு சின்ன பையனை வந்து வெட்டினாங்க. அந்த சம்பவம் நடந்தது வந்து அந்த சம்பவம் நடந்தது இன்னும் அதிகமாக வந்து பேசினாங்க. அந்த பையன் வந்து இப்போது 12th நல்ல மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பாரஞ்சித்து கூட பயங்கரமாக பாராட்டியிருந்தார். அப்படி இருக்கும்போது
அந்த பர்டிகுலர் ஏரியாலனால ஒரு இந்த மாதிரி நியூஸ் வந்து இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி பண்ணுறது வந்து என்ன பொறுத்தவரை தப்புன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த இடம் மட்டும்தான் அப்படி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இன்றைக்கி நிறைய இடங்கள்ல வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்காம இந்த குறிப்பிட்ட இடங்களை மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை தவறு. இப்படி ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடாது. நான் வந்து பணிவாக தான் சொல்கிறேன். அது வந்து தவறு தான். இது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தங்கலான் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அண்ட் நீங்கள் வந்து சியான் ஃபேன்ஸாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த படத்தை எடுத்து வந்து ரஞ்சித் ஓகேவா, அவரை பற்றி பேசியிருக்கோம். அதனால் இப்போ நான் சொல்ல வந்த கருத்து வச்சு பார்க்கும்போது ரஞ்சித் பண்ணது தப்பா சரியா அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி தோணுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.